Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா சூப்பரான ஒரு ஹெல்தி சைட் டிஷ் பண்ண போறோம், சோயா பீன்ஸ் கிரேவி. இது செய்ய தேவையான பொருட்கள்: சோயா பீன்ஸ் 200 கிராம், எண்ணெய் 3 ஸ்பூன், பட்டர் 1 ஸ்பூன், பிரியாணி இலை 3, ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தக்காளி 3, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரக பொடி 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், கசூர் மேத்தி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சோயா பீன்ஸை 8 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறினதும் வேக வைக்க போகிறோம். இது கூட உப்பு, தண்ணி, 1/2 ஸ்பூன் எண்ணெய், மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக விட போகிறோம். சோயா பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரேவி பண்ணலாம். பேனில் எண்ணெய், பட்டர், பிரியாணி இலை, ஜீரகம், சோம்பு, ஏலக்காய் பொடி, பெருங்காய பொடி, பச்சை மிளகாய், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, ஜீரக பொடி, தனியா பொடி, மிளகு பொடி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா வதங்கியிருக்கு. நம்ம வேக வச்ச சோயா பீன்ஸை சேர்த்து கலந்து விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச சோயா பீன்ஸோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருக்கு. இது கூட 1/2 ஸ்பூன் சர்க்கரை, கசூர் மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல ஹெல்தியான சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட சப்பாத்தி, நான்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்தியான சைட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.